சிவன் பித்தன் என்றும் சுடுகாட்டில் ஆடும் சடை என்றும் பலர் தானும் குழப்பி மற்றவரையும் குழப்பி மெய் உணராமல் பிதற்றுவார்கள். அவர்களுக்கு மெய் உணர்த்தவே இந்த பதிவு. உயிராகிய மெய் தான் தாங்கிய கூடாகிய உடலை விட்டு பிரிந்தபின் அப்பயனற்ற கூட்டை நெருப்பு கொண்டு எரிக்கும் இடமே சுடுகாடு. உயிர் உடல் என்னும் கூட்டில் இருக்கும் வரை உயிரினும் உயிரற்ற உடல் பிணம் 50-60 ஆண்டு காலம் வாழ்ந்த கூடாகிய உடலை விட்டு உயிர் பிரியும் போதுதான் இத்தனை ஆண்டுகள் இந்த கூட்டில் மீண்டும் நுழைய முடியாமல் பரிதவிக்கும் ஆன்மா. ஒரு ஆண்டு வசித்தாலும் ஒரு வீட்டை விட்டு பிரியும் போது ஏற்படும் உணர்வு போல 50-60 ஆண்டு காலம் இருந்த கூடை அல்லவா இது. தமக்கு என்றும் நிரந்தரம் என நினைத்த உறவுகள் அனைத்தும் உடலை எரித்துவிட்டு திரும்பி கூட பார்க்காமல் சென்று விட்டனர். இன்புற சேர்ந்த சொத்து அனைத்தும் தமக்கு இல்லை என்று மெய் உயிர் உணர்ந்து பரிதவிக்கும் போது மாபெரும் கருணையாளன் நம் பெருமான் ஈசனே கருணையுடன் உயிரை தன்னுள்ளே ஒடுக்கி அபாயம் அளிக்கிறார். திரு அங்கமாலை தேவாரத்தில் அப்பர் அவர்கள் சொல்லுகின்ற போது, உற்றார் ஆருளரோ உயிர் கொண்டு போகும்போது குற்றால துறை கூத்தனல்லால் நமக்குற்ற ராளுரரோ மிக தெளிவாக கூறியுள்ளார். யார் உதவியும் ஆறுதலும் கிட்டாது. அல்லல் பட்டு பரிதவிக்கும் நேரத்தில் கருணையுடன் அடைக்கலம் தந்து அருளும் மாபெரும் கருணையே உணராமல் சுடுகாட்டிலும் ஆடும் கடவுள் என்று கூறுவது எவ்வளவு சிறுமை என்று உணருங்கள். சுடுகாட்டில் மட்டும் ஆடிக்கொண்டு இருக்கும் கடவுள் இல்லை, அகிலத்தையே ஆட்டிவிக்கும் ஆண்டவன் நம் உயிரின் பரிதவிப்பை பொறுக்காமல் அந்த உயிருக்கு அடைக்கலம் கொடுக்க வேண்டி சுடுகாட்டிலும் எழுந்தருளி மாபெரும் கருணையோடு காக்கிறான் என்று உணர்த்தவே ஈசன் திருவருளால் இப்பதிவை உங்களோடு நான் சமர்ப்பிக்கிறேன். நன்றி, வணக்கம்.